இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி, என்னடா வீட்ல அம்மா அப்படி திட்டாங்களேன்னு வருத்தப்படுறியா? பின்ன என்ன அங்கிள், அம்மாவும் அக்காவும் இது சரியா வராது, உன்னோட ஹெல்த் ஒத்துழைக்காது, ரொம்ப கஷ்டப்படுவ, வேண்டான்னு சொல்றாங்க. நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. எனக்கும் அவங்க பேசினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணுமான்னு தோணுது. ஏமா இப்படி விரக்தியா பேசுற? இல்ல அங்கிள், இனிமே நான் வாழப்போற வாழ்க்கை என் வயித்துல வளர்ற குழந்தைக்காக தான். அந்த குழந்தைய ரிஸ்க் வச்சுக்கிட்டு எப்படி? அஞ்சலி, டெலிவரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊர்ல வேலைக்கு போற பொண்ணுங்க இருக்காங்கம்மா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீ, எந்த அளவுக்கு நீ உன்னை முன்னிறுத்திக்கிறியோ, அது எல்லாமே உன் குழந்தையோடைய எதிர்காலத்துக்கு நல்லதா தான் அமையும். உங்க அம்மாவும் உன்னை அப்படிதானே பெற்றிருப்பாங்க. இல்லம்மா, உங்க அம்மாவுக்கு 4 குழந்தைனா உங்க வீட்டோட இருந்திருந்தா அவங்க வாழ்க்கையை சமாளிச்சிருக்க முடியுமா? அம்மாவும் பாவம் மிடில் கிளாஸ் தானே. ஆமா அங்கிள், நாங்கெல்லாம் வயித்துல இருக்கும்போது பயங்கரமா வேலை பார்ப்பாங்களாம், பாட்டி சொல்லிருக்காங்க. ஆனா என்ன மட்டும் கண்ட்ரோல் பண்றாங்க. அதுதான் இந்த தலைமுறையில் இருக்கிற நிறைய அம்மாக்களுடைய பிரச்சனையே. எங்க நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோ, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க. மனசுல தைரியமும் நம்பிக்கையும் இருந்தா நாம என்ன வேணாலும் சாதிக்கலாம். இன்னைக்கு நிலைமைக்கு நீ உன் சொந்த கால்ல நிக்கணும். அதுதான் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு கௌரவமான அடையாளத்தை உருவாக்கி கொடுக்கும். இல்ல, நீ யார வெறுக்கிறியோ அவனே திரும்ப வந்து உன் பிள்ளையோடைய அடையாளமா நிப்பான். நீங்க அந்த மகேஷ சொல்றீங்களா? ஆமாமா. அவன் இன்ஷியல கூட நான் என் பிள்ளைக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ நீ தனியா போராடி தான் ஜெயிக்கணும். யார் என்ன சொன்னாலும் நீ யோசிக்காத. நீ ஜெயிச்சு நின்னா பல பேருக்கு உதாரணமா இருப்ப. அன்னைக்கு எல்லாருமே உன்னை பாராட்டுவாங்க. என்னம்மா, மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? சரின்னு சொல்லுமா. சரிங்க அங்கிள், நம்ம கேரேஜ் பார்க்கலாம். கிளம்பலாமா? சரிம்மா. நீ எதுக்குமே பயப்படாதம்மா, நான் உன் கூடயே இருக்கேன். வாமா. அஞ்சலி, ஏமா தேவையில்லாம அந்த ஆள்கிட்ட போய் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? பாருங்க அங்கிள், எவ்வளவு மோசமா இருக்கானுங்க. ஒரு நாளுக்கு நாள் ரூம் ஷெட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தன் 25,000 ரூபாய் வாடகைங்கிறான், ஒருத்தன் 18,000 ரூபாய் வாடகைங்கிறான், ஒருத்தன் தரவே முடியாதுன்னு சொல்றான். இப்படியெல்லாம் வாடகை இருந்தா நம்மள மாதிரி ஆளுங்க எப்படி தொழில் பண்ணி முன்னேறி வர்றது? அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுமா. நமக்கு வசதி இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா அமைதியா தான் போகணும். இல்ல அங்கிள், அப்புறம் நம்ம எப்படி கேரேஜ் ஓபன் பண்றது? அஞ்சலி மா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஷெட்டு போட்டு ஒரு இடம் இருக்குல்ல, ஆமா, அங்க கேரேஜ் வைக்கலாமே. நல்ல யோசனை அங்கிள், வச்சிடலாம். ஆனா உங்களுக்கு எப்படி அந்த இடம் தெரியும்? அது அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, அப்ப பார்த்தேன். அதுவும் கரெக்டு தான். ஆனா வீட்ல அம்மா கேரேஜ் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். எதுக்கு அவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு? பக்கத்திலே இருந்தா உங்க அம்மா உனக்கு உதவியா இருப்பாங்கல்ல. அதுவும் சரிதான். சரிம்மா, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் போயிட்டு தேவையான டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கிள், காசு? மா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேன், நீ போ. சரிங்க அங்கிள். அஞ்சலி, வாங்க. வாங்க அண்ணி. அண்ணா, அம்மா வரலையா? அம்மா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. வற்புறுத்தினா வர முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லை அஞ்சலி. எனக்கும் தெரியும். ஆனா என்னால திரும்ப போய் அந்த மகேஷ் கம்பெனில வேலை செய்ய முடியாது. தெரு தெருவா வேலைக்கு போய் அலையவும் முடியாது. சும்மா வீட்டுல கூட உட்கார முடியல. என்ன இது செய்யலான்னா? நீ இருக்கல, வரத பாத்துக்கலாம். சரி சரி, வாங்க சுத்தம் பண்ணலாம்.
ஏம்பா புகை ஏதாவது அடிக்குதா? இல்ல சார். ஆ, இப்ப போய் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே சார். சார் பரவாயில்ல சார், வண்டியை சீக்கிரம் ரெடி பண்ணிட்டீங்களே. தேங்க்யூ சார். எங்க அப்பா கிட்ட வேலை கத்துக்கிட்டவரு. அப்போ எப்படி இருப்பாரு? இந்த வண்டி மட்டும் இல்லனா வேற எந்த வண்டினாலும் கொண்டு வாங்க. அண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. சரிம்மா. ம்? எவ்வளோ ஆச்சு சார்? ஒரு 1500 ரூபா கொடுங்க. மாடி இந்தாங்க. வாங்கிக்கம்மா. நான்- வாங்கம்மா. ஆ, முருகா, இனிமே எந்த வண்டி வந்தாலும் நீயும் பார்க்கணும். ஆ? இவனுக்கு காது கேட்காம இருந்தாலும் வாய் பேச முடியாம இருந்தாலும் மத்தவங்களெல்லாம் விட என்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தவன். என்னோட ஒவ்வொரு அசைவும் இவனுக்கு தெரியும். இப்போதைக்கு இவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரி ரொம்ப கவனமா நடந்துக்கணும். இந்த வேலையிலயும் ரிஸ்க் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னால வேலை செய்யாம இருக்க முடியாது. நான் என்ன தூரத்துலயா இருக்கேன்? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தானம்மா. அண்ணன் இருக்கு, சுப்பிரமணிய அங்கிள் இருக்காரு, ரேவதி அண்ணி இருக்காங்க. எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்கம்மா. ஏதாவது பிரச்சனைனா நீயே பக்கத்துல வந்து பாத்துக்கலாம்ல. அத்தை, அஞ்சலி பாவம். எல்லா பிரச்சனையும் மீறி அவளே இந்த விஷயத்தை இறங்கி செய்யும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியல. அதுக்காகத்தான் நாங்க ஹெல்ப் பண்ண போனோம். ப்ளீஸ் அத்தை, மன்னிச்சிருங்க. அப்போ எல்லாரும் ஒன்னு ஆயிட்டீங்க. நான் தான் இப்ப தப்பா பேசிட்டு இருக்கேன். அப்படிதானே? அதான் அப்படிதான். அம்மா, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. உன் பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது. உன் பேரை நல்லபடியா இந்த பூமியில வந்து பிறப்பான். ஓகேவா? இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல. ஸ்வீட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்.